அவங்க அதாவது டேவோட அம்மாவுமே சாப்பாடு வைக்கிறாங்க. தங்க பிள்ளை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அதாவது ஜேகேவுமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ நம்ம ஜேகே தான் நம்ம ஜிமினை பார்த்துட்டு, டே மச்சான் மேலே வந்தியா என்ன? எங்கே மச்சான்? என்னோடய ரூமுக்கு. இல்லையாடா, ஏன்டா அப்படி கேட்குற? இல்லை ஒன்றும் இல்லை, விடு. சொல்லு மச்சான். இல்லைடா, என் ரூமுக்கு யாரோ வந்தாங்க. நான் நீ கூப்பிட்டோன்னா அது நீ இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சோன்னா வெளில வந்து பார்த்தேன். பட் யாரும் இருக்க மாதிரி தெரில. ஐயோ மச்சான், ஒருவேளை பேயாக இருக்குமோ? ஏச்சி சும்மா அது இந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்ட்டு மூட்டு தின்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுமே டே வந்து அப்போ தான் மேலே கீழே இறங்கி வருவார். டே பாட்டுக்கு அங்கேருந்து வர இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ டைனிங் ரூமில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம இவங்களுமே வந்து உட்காந்து, அதாவது டேவுமே வந்து உட்கார்றாரு. நம்ம டேவோட அம்மா வந்து ஃபுட் வைக்கிறாங்க. இப்போ நம்ம டே பாட்டிக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜேகேவா நம்ம டேவை பார்க்குறாரு. ஒரு வேளை இவனாக இருக்குமோ? அடைச்சி கால் இது தலைவலிக்குதுன்னு சொன்னால் தலையெல்லாம் விட்டாங்க அப்படிங்கிற இந்த குட்டி குஸ்கியான்ட்டு அங்கே வரப்போகுது. அவனை பார்த்து குட்டி குஸ்குன்னு சொல்லாதேன்னு, அவன் உன்னை விட ஹைட்டாக தான் இருக்கான். மச்சான், கலாய்க்க கூட உன்னோட டேவை கலாய்க்க முடியாதா? அது என்னட்டா என்னோட எடுத்தா? இல்லை மச்சான், ஒரு எமோஷனில் அவன் பேர் சொல்லும் போதெல்லாம் உன்னோடன்னு வந்துடுது. அது வாயு கோளாறு, நீ விடு மச்சான். வாயு கோளாறு, வாயை வச்சா எல்லாம் கோளாறெல்லாம் சரியாயிடும். சரி விடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்காரு. அவர் யாரையுமே பார்க்கல. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கு. இப்போ நம்ம டேவோட காலில் தான் இன்னொரு கால் வந்து உரைச்சிது. யாருன்னு பார்க்குறாரு. நம்ம டேவா ஒரு நிமிஷம் டக்குன்னு பயந்துடுறாரு. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் அடித்து மறுபடியும் சாப்பிட்றாரு. மறுபடியும் ஏதோ ஒரு கால் வந்து உரசுறாரு. அவ்வளோதான். நான் யாராவது பேய் கைக்கு விட்டு என் காலை சுரண்டுதா, ஐயோ பேயாக்கா என் காலை விட்டுருக்கா அப்படிங்கிற நிலைமையில அவர் லைட்டாக கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜேகே தான் அவர் காலை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு நம்ம டேட்டை. நம்ம டே காலை எடுக்க நம்ம ஜேகே வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டே கடுப்பாயிடுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையே. எதுக்கு என் காலை வச்சு என் காலை உரசிட்ருக்க? தோணிச்சு உரசுறேன். என்ன? அது ஏன் கால், உனக்கு மட்டும் விடுறா. ஏன்னா நம்ம ஜேகே வந்து நம்ம டேவோட காலை ஒரு மாதிரி லாக் பிடிச்ச மாதிரியே வச்சுருப்பாரு. காலை வச்சு விட்டுறான். விட முடியாது. என்ன பண்ணுவேன்? மாட்டி விட்டல ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டே கடுப்பாயிராரு. சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு அவர் அப்படியே சாப்பாடை வச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. டே சாப்பிட்டு போடா. வேணாம்மா, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீர அப்பா போய் தூங்குறாரு. நம்ம ஜேகேவா எப்படியோ பாதியில் கிளப்பி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே இருந்தால் நம்ம டே வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பார். நம்ம ஜேகேவா யார் வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவர் படி நடந்துகிட்டே ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தவர் ஒரு வேளை டேவாக தான் இருக்குமோ, ஒரு வேளை இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கார். நம்ம ஜேகே தான் அப்படியே நம்ம டேவோட ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு அப்படியே அவர் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு நம்ம டேவோட ரூம்குள்ளே போயிடுறாரு. போய் பார்த்தா ரூம் லைட்ஸ்லாம் ஆஃபாக தானே இருக்கும். நம்ம டே வந்து அதாவது விண்டோ மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அதுலேருந்து அப்படியே வந்து அந்த மூன் லைட் வந்து நம்ம டே மேலே படுது. அப்படியே விடும்போது நம்ம டே அவ்வளோ அழகாக இருக்கார். ரொம்ப க்யூட்டாக அப்படி ஆஃப் பண்ணிட்டே தூங்குறாரு. நம்ம ஜேகே இதை பார்க்குறாரு. பட் அவர் எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு அப்படியே உள்ள ரூம்குள்ளே போனவர் டக்குன்னு ஒரு பொருளை தள்ளி விட்டுறாரு. அவ்வளோதான். நம்ம டே அப்படியே கிளம்ப டக்குன்னு நம்ம ஜேகே அவ்வளோதான் கவுந்து கீழே படுத்துறாரு பெட்டி கீழே. நம்ம டேவா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு அப்படியே திரும்பி படுக்கிறாரு. படுத்துட்டு அவர் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஜேகே தாண்டா அப்படியே பொறுமையாக போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜேகே எதை பார்க்க வந்திருப்பாருனா, ஆக்சுவலி அந்த டேவோட கை, அதாவது இப்போ ஜேகேக்கு யாரும் அமுக்கி விட்டுருப்பாங்கல்ல. ஸோ ஜங்குக்கு வந்து ஜிமினோட கை குட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பார்ல. இது கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. ஒரு வேளை இவனாக இருக்குமோ, எதுக்கும் இவன் நம்ம பண்ண மாட்டான், இருந்தாலும் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கையை தான் பார்க்க வந்திருப்பார். கையை அவர் அப்படியே பார்க்க ட்ரை பண்ணால் நம்ம டே வந்து எப்படின்னா 2 கையும் அப்படியே கும்பிட்ட மாதிரி வச்சு தலையில் வச்சு படுத்திருக்காரு. பில்லோ வச்சுருப்போம்லடா தலையில், அதுக்கு பதிலாக அவர் கையை வச்சு படுத்திருக்கிறாரு. ஐயோ கையை உள்ளே வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு தாண்டா அப்படியே சரி போகலான்னு பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு ஒரு விஷயம் தென்படுது. ஆக்சுவலி நம்ம டே வந்து ஒரு குட்டியான ஷார்ட்ஸும் அதே மாதிரி ஒரு சின்னோட ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பாரு. அது கரெக்டாக ஒரு ஹிப் வரைக்கும் தான் இருக்கும். அவர் அப்படியே கையை மேலே வச்சு தூக்கணுன்னா அது அப்படியே தூக்கி தெரியுதுங்களா. நம்ம ஜேகே தான் அதை பார்க்குறாரு. ஐயோ கொல்றானே, என்ன இப்படா அது இவ்வளோ விளைவா? ஸோ நான் என்ன சொல்வேன், டீலு வலுன்னு தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக உட்காந்தவர் ஒரு மாதிரி அவர் டேவோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்கு? ஸோ எனக்கு அதை டச் பண்ணி பார்க்கணும் போல இருக்கே. ஜேகே கண்ட்ரோல் ஒன்றும் இல்லை கண்ட்ரோல் தான் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. பட் அவர் கை நம்ம டேயோட ஹிப் நோக்கி தான் போகுது.
நம்ம டே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு எதுவுமே தெரியல, நடக்கிற எந்த விஷயமே அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு நல்லா கம்முன்னு பட்டு தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தாண்டா என்ன கொஞ்சம் தான் ஜேக்கேனும் டச் பண்ணக்கூடாது, அவன் பர்மிஷன் இல்லாமல் டச் பண்ணாது வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே அவர் என்ன பண்ணுறாருனா நம்ம டீயோட ஹிப்பை பிடிச்சிடாரு டக்குன்னு. ஆனால் நம்ம டீ நல்லா தூங்குறதுனால அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் பாட்டுக்கு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ரப் பண்ணுறாரு அந்த இடத்துல. என்னடா அது இப்படி வச்சுருக்க, அப்படியே வல்லுன்னு இருக்குடா ஒயிட் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நல்லா அங்கே அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகே வா டக்குன்னு வந்து ரியாலிட்டி வந்துட்டு ஐயோ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரியுது. பட் ஆனால் அவரால் டேயோட ஹிப்லேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. இப்போ என்ன பண்ணுறாருனா நம்ம டேயோட ஹிப்பில் நம்ம ஜேகே ஒரு கிஸ் பண்ணுறாரு. என்னடா அது, ஐயோ ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி அவர் பண்ணிகிட்டே இருக்கா. மறுபடியும் அவருக்கு தான் புரியுது ஐயோ நம்ம என்னவோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ரிமோட்டை வெளில ஓடியாந்துடுறாரு. அப்போ இருந்தாலும் யோசிக்கிட்டாரு என்னடா அவன் பண்ணி வச்சுருக்கோம், ஜேகே பரதேசி என்னடா பண்ணி வச்சுருக்கா, ஐயோ அவனை போய் ஐயோ ஏன்டா இது வரைக்கும் அப்படி ஆனதே இல்லையே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு அப்படி ரூம்குள்ளே போயிட்டாரு. இப்படி எதனா டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம போய் காலேஜில் தான் காமிக்கிறோம். காலேஜில் பார்த்தா நம்ம டீ வந்து எப்போதும் போல் நம்ம ஹியூனிங் எதுவும் தேடுறாரு. இந்த ஹியூனிங் பைபிளில் எப்போ பார்த்தாலும் இங்கே எதை போயிட்டே இருக்கானே. அதுவும் அந்த பொண்ணுங்களும் ஹாய் ஹியூனிங் உங்கள்கிட்ட ரொம்ப பேசணும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் பார்க்க அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு வலுகச்சி நேரத்துக்கு அவன் எங்கே போனான்னு வேறு தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தாண்டா தேடிக்கிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே வந்து காலேஜ் பேக் சைட் போயிடுறாரு. ஐயோ எங்கே தாண்டா போனேன் கடவுளே, ஐயோ அது ஜேகே தானே, ஜேகே சீக்ரெட் பிடிப்பியா நீ, மாட்டினடா இந்த வீடியோ எடுத்து முதல்ல மாமாட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜேகே சிகரெட் பிடிச்சிட்ருப்பாரு. அது அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்காரு. நம்ம ஜேகே பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு பப் பண்ணிட்டே இருக்காரு. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஜேகே யாருமே பார்க்கல, அவர் பாட்டுக்கு நல்லா சிகரெட் பிடிச்சிட்ருக்கா. டக்குன்னு வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஹியூனிங் தானே அங்கேருந்து வருவார். வந்துருக்கும்போது டே மச்சான் டே இங்கே தான் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவராது டே வந்து ஒரு இடத்துல நின்று வீடியோ எடுத்து மரத்துக்கு பின்னாடி நம்ம ஹியூனிங்காக மாட்டி விட்டார். அங்கேருந்து கத்திட்டு நான் டே நிற்கிறத மாட்டி விட்டோன்னா நம்ம ஜேகே பார்த்துடுறாரு. டேவா எடுத்தண்டா ஓட்டான் அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறாரு. நம்ம ஹியூனிங் எதுக்கு அவன் ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒரு பொண்ணு தாண்டா வருது. நம்ம ஹியூனிங்கிட்ட பேச ஹியூனிங் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ என்னடா அது எதுக்குடா அந்த காலேஜ் சேர்ந்துருக்கு, எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி சுற்றியே டார்ச்சர் பண்ணுதுங்க, இவன் வேறு பொசிட்டிவ் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு என்ன தாண்டா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஹியூனிங். நான் உங்கள்கிட்ட விஷயம் பற்றி பேசணும்னு சொன்னது ஒரு சீனியரா அவரை பற்றி ஏம்மா நீ என்கிட்ட பேசணும், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எனக்கு யோன்ஜோன் சீனியர் மேலே ஒரு க்ரஷ்ஷு. ஆனால் அவர் என்னை பார்த்ததில்ல, அவர் எப்படி கரெக்ட் பண்ணணுன்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இங்கே என்ன ஹியூனிங் ஐடியா கடைன்னா போர்டு போட்டு வச்சுருக்குறோம், என்னம்மா நீ இப்படி பண்ணுற, நான் சிங்கிள் தான் அதுக்கு நீ இப்படி டார்ச்சர் பண்ணலாமா. அதோட யோன்ஜோன் சீனியர் உங்கள் கூட படித்தவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருந்தீங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தெரியும். ஸோ ஆமாம் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கியா, அவ்வளோ பிடிக்குமா அந்த முகரக்கட்டையை, பிடிக்கும் ரொம்பவே, ஏன்னு தெரில. அம்மா நீனும் அதேமாதிரி டைலாக ஆரம்பிக்காதம்மா, ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஓட்டுறதுனால தாங்க முடியல, ஆல்ரெடி டார்ச்சராக அனுபவிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி உனக்கு யோன்ஜன்ட்டு தானே பேசணும், நான் யோன்ஜன்ட்ட உடனே ரிடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நம்பர் வாங்கி தரேன், அதுக்கு மேலே நல்லா பெரிய ஹெல்ப் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. தங்கச்சிமா நீ தங்கச்சியாகவே இருந்துக்கடி, என்னால் இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது புரிஞ்சுதா, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நான் அதை போய் சட்டுன்னு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறான். பார்த்தா ஹியூனிங் அவங்க திரும்பி பார்க்கும்போது டே ஓடினதையும் காணும், ஜேகேவே பின்னாடி ஓடிப்பார், 2 பேரையும் காணும். ஆட போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூனிங் வந்த வழியே திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியாக வந்தாரோ அந்த வழியாக போயிடுறாரு. இப்போ நம்ம டே ஓடிப்பார்ல இந்த சீட் பார்ப்போமா, நம்ம டீ கொடுக்கணும்னு ஓடிப்பார். நம்ம ஜேகே தானே டக்குன்னு பிடிச்சிருப்பாரு. என்னை விடு விட்றா எரும மாடு விடு, நீ என்ன சிகரெட் பிடிக்கிறியா, வா மாட்டி வரேன் வா. உனக்கு அவர் பெல்ட் அடிச்செல்லாம் எனக்கு பார்த்தது சவுக்கு கையில் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், அதை வச்சு சாட்டையை வச்சு ஒரு 4 வாழ்னா தான் நீங்களாம் இப்படிலாம் இருக்க மாட்டேன். என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கோம், எதுக்கு பார்த்த வீடியோ டெலிட் பண்ணு, என்னால் முடியாது நான் டெலிட் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து அதாவது ஒரு சைட் பேக் வந்து நம்ம டே மாட்டிருப்பாரு, அந்த பேக்குள்ளே உள்ள வச்சுட்டு அப்படியே அந்த சைட் பேக் அப்படியே பின்னாடி போட்டுக்கிறாரு. நம்ம டே வந்து அப்படியே போட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ மாதிரி தான் கொடுத்துரு அவ்வளோதான் பார்த்துக்கா, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு அவ்வளோதான், என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா என்ன வேணால் பண்ணுவேன், உன் மேலே இருக்கலாம் பயப்படாது நான் கிடையாதுப்பா, நான் மாமாட்ட மாட்டி விடாமல் சும்மாவே இருக்க மாட்டேன்டா. நீ சிகரெட் பிடிக்கிறியா, அப்படியே வீட்டில் அப்படியே உத்தம புத்திர மாதிரி நடிக்கிற எங்கள் அம்மா கிட்ட,
எங்கள் அம்மாவே எனக்கு சப்போர்ட்டா, வாடா நீ முதல்ல வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பேசிகிட்டே இருக்காரு. நம்ம ஜேகேவா ரொம்ப ஒரு கடுத்துங்களுக்கு கடுப்பாயிடுறாரு. ஒழுங்காக கொடுத்துரு, அவ்வளோதான் பார்த்துக்க, ஒழுங்காக அந்த வீடு டெலிட் பண்ணுற பண்ணிங்க. டெலிட் பண்ணல அதான் சொல்கிறேன்னா உன்னை என்ன வேணால் பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், உன்னை என்ன பண்ண முடியும்? என்ன நீ பண்ணிவிட்டு ஏதோ பத்திரமா போயிடுவியா? அவ்வளோதான், உன்னெல்லாம் உரிச்சு தள்ளிடுவேன். நான் மாமாவை சண்டே கூப்பிட்டு வரேன்டா. உனக்கு முதல்ல மாமாவுக்கு முன்னாடி எனக்கு அவங்க அப்பா. ஆமாம் உங்கள் அப்பா, வாயை மூடு ஜிக்கி, இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா உனக்கு அவ்வளோதான், முதல்ல என்ன விட்டுறா விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஜேகே விட்டுற மாதிரியே தெரில, பிடிச்சி வச்சுட்டு அவர் அப்படியே பிடிச்சி வச்சுட்டே இருக்க அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு. ஆனால் நம்ம ஜேகே வந்து கேட்டுகிட்டே இருக்க நம்ம டெலிட் பண்ணுற மாதிரியே தெரில. ஃபோனையும் பின்னாடி போட்டு ஒழுங்காக டெலிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. இன்னும் எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு வால் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல சந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க. அந்த இடத்துல இப்போ நம்ம ஜேகவும் நிற்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் இடமே இருக்கும். அதில் 2 பேருமே நிற்கிறாங்க, ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாங்க. நம்ம ஜேகேவா இன்னும் க்ளோஸாக வராரு. ஒரு வீடியோ டெலிட் பண்ண முடியுமா முடியாதா? முதல்ல நீ தலையில் அப்புறம் பேசு. என்ன இன்னும் க்ளோஸாக வந்தாலும் பண்ணுதான் என்ன? இங்கே பாரஜிக்கு பக்கத்தில் வராத, இன்னும் இப்போ தான் வருவேன்டா, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸாக ரொம்ப க்ளோஸாக போய் நிற்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க போவாடி அவங்க வந்து பிஸ்க்கு எட்டிலே 1 இன்ச்சு தான் கேப் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாரு அவர். நம்ம டேவா என்னை விட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகே வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவோட ஹிப்பை பிடிச்சிருப்பாரு. அப்படி பிடிச்சோன்னா நம்ம டே வந்து ஒரு மாதிரியாக அப்படியே பொறுமையாக அந்த கை கீழே போகுது. ஜேகே விடு ப்ளீஸ், விடுறா. என்ன ஆகுது உனக்கு? என்னடா ஜேகே ப்ளீஸ் கையெடு, விடுறா. ஜேகே என்ன ஜேகே ப்ளீஸ் கையெடு ஜேகே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஒரு மாதிரி ஆக்சுவலி நம்ம ஜேகே வந்து அப்படியே இந்த கையை எடுத்துகிட்டு போய் பின்னாடி நம்ம டேவோட பேக்லேருந்து ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணுறோம். டக்குன்னு நம்ம டேக்கு ரியலைஸ் ஆகிடுது, ஒரு ஃபோன் தான் எடுக்க ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி டக்குன்னு நகர. ஆனால் நம்ம ஜேகே கையில் ஒரு டைரி மாட்டிக்குது. அவ்வளோதான் எடுத்துட்டாரு. அதை முதல்ல அதை கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன் பாரு, அந்த டைரியை மட்டும் நீ ஏதாவது பண்ணணும் உனக்கு அவ்வளோதான். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உனக்கு அந்த டைரி அவ்வளோ முக்கியமாக அப்போது கிழிச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அதை 2 சைடாக எடுத்துகிட்டு அதை கிழிவா அப்படின்னு காமிச்சிருக்காரு. ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ், என் ஃபீலிங் கூட விளையாடாத, நான் டெலிட் கூட பண்ணுறேன் ப்ளீஸ், இந்த டைரி கிழிச்சிடாதடா. அப்போ உனக்கு இதில் ஏதோ அவ்வளோ முக்கியமாக வச்சுருக்கேன். இல்லை ஜேகே ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட கண்ணு லைட்டாக டேஸ் வர நம்ம ஜேகே ஒன்றுமே சொல்ல. ஓகே, நான் அந்த டைரியை கிழிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பாட்ட நான் ஒரு 2 days ஒரு 3 days பார்க்குறேன். அது வரைக்கும் நீ எங்கள் அப்பாட்ட போட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த டைரி வந்துட்டு வந்து சேரும். இல்லைண்ணா அப்படியே கிழிச்சு போட மாட்டேன், கொளுத்தி போட்டுருவேன். ஜேகே நான் அப்பாட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் டைரியை மட்டும் கொடுறா. ஒரு 3 days இந்த டைரி என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படி வாங்கிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஐயோ டைரி போச்சு அப்படிங்கிற மாதிரி தலையில் கை வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு மியூசிக் ரூம்லேருந்து பாட்டு பாடுற சவுண்ட் கேட்குது. யாரா அவன் இந்நேரத்துக்கு பாட்டு பாடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜன்னல் வழியாக நம்ம எட்டி பார்க்குறாரு. அங்கே ஒரு பர்சன் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேவா அதெல்லாம் பார்த்துட்டு எவன்டா அது பாடுறதுன்னு நம்ம ஈவினிங்காக உள்ள உட்காந்து பாடிட்டு இருப்பாரு. மச்சான் என்னடா உள்ளே உட்காந்து நீ பாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றுடா பாடணும்னு தோணுச்சு. மச்சான் யாரை லவ் பண்ணுறியா? என்னை பார்த்தா லவ் பண்ணுற முகர கட்ட மாதிரியே தெரியுது. இல்லை மச்சான் அப்படி அணியத்தின பண்ணி தான் சுற்றுது. இல்லை மச்சான் உண்மையே சொல்கிறேன், எனக்கு இந்த சிங்கிளாக இருக்க தானே பிடிச்சிருக்கு. ஏன் மச்சான் அப்படி? என்னன்னு தெரிலடா, எனக்கு என்னவோ இதான் நல்லா இருக்குமோன்னு தோணுது. மச்சான் நீ ஏதோ ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்படிலாம் பேசினீன்னா அவ்வளோதான் கடுப்பாயிடுவேன். நான் வாழ்க்கையை வெறுத்துலாம் பேசலடா, என்ன சொல்கிறது, இப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஃபன்னாக அவங்க கூட, முக்கியமாக அவங்க கூட மச்சான், அவங்க கூட அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீலிங்காக சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் தான் பேக்ரவுண்டில் நான் இருக்கிறேன். இப்போ தான் ஒரிஜினல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 4:30க்கு ஆரம்பித்தேன். நான் இப்போ 8 o'clock ஆக போகுது. அது வரைக்குமே பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். அதுக்குன்னு லாங் டியூஷனாக இல்லை, பிரேக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன்னா, இங்கே வெடி போட்டு வெடிக்கிறாங்கடா. ஐயோ பச்சை குழந்தைங்க இருக்க ஊருக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் படுற பாடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. சரி நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ 2 பேரும் அப்படியே பேசியிருப்பாங்கல்ல, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம கியூனிங்கிட்ட சொல்கிறாரு. மச்சான் உண்மையாவா? மச்சான் நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே, சொல்லுடா என்ன சொல்ல போகிற? அந்த டைரியில் என்ன எழுதுறேன்னு கேட்க போறியா? நான் அதெல்லாம் கேட்க வரல, அதுவும் பர்சனல் டைரினா பர்சனலாக வச்சுக்கோ, அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஜேகே உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்ன ஜேகே என்ன லவ் பண்ணுறான்? சும்மா கிடைடா, உண்மையாக சொல்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ என்னமோ, யாருக்கு தெரியும். அதான் யாருக்குமே அவன் சும்மா அவனுக்கும் எனக்கு சுற்றுற ஆகாது. இங்கே திரும்ப. என்ன ஈவினிங் திரும்புடா. என்ன திரும்பிட்டா சொல்லு, என் கண்ணை பாரு. பார்த்துட்டேன். இப்போ உண்மையாக சொல்லு, உண்மையிலே ஜேகே மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படியா? உண்மையிலே எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, என் கண்ணை பாருடே. சொல்லு.
இப்போ அப்படி இங்கே கட் பண்ணி காமிச்சா எங்கே காமிச்சிட்டோம் வீட்டில் தாண்டா காமிக்கிறோம். வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஜேகேவா ரெடியாக உட்காந்துருக்காரு. உட்காந்துக்கிட்டே காமிடா பார்ப்போங்கிற மாதிரியே ஒரு பில்டப்பாக உட்காந்துருக்க. நம்ம தேவா ஐயோ எதையும் காமிக்க முடியாது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஜேகே தாண்டா நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாருனா அவர் பாட்டுக்கு உட்காந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு இருப்பாரா. அந்த ஏன் ஸ்ட்ராபெரிடா இரும மாடு எதுக்குடா அதை எடுத்த ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். மாமா நீ பாருங்க மாமா பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருந்து டேவோட அம்மா தான் வந்துட்டு அப்படியே பொசுக்குன்னு டேவோட மண்டியில் அடிக்கிறாங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவன் என்ன கூப்பிடுங்க வாடா போடான்னு கூப்பிடாத மாமான்னு கூப்பிடு ஒழுங்கு அம்மான்னு கூப்பிட்றான். அம்மா என்னம்மா மாமான்னு கூப்பிடு என்னெல்லாம் கூப்பிட முடியாது போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேவோட அப்பா தான் இருந்து வராரு. இங்கே பாருங்கப்பா அவனை மாமான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுது அம்மா. ஏம்மா அவன் கூப்பிட்டா கூப்பிட்டு போகிறான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிட்டு இந்த உதவ கதையெல்லாம் மாமான்னு கூப்பிடுமா என்ன. அப்புறம் அந்த டைரி மேட்டர் ஐயோ அவன் படுத்துகிற பாடு. மாமா எதுக்கு மாமா ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட்றீங்க எனக்கு வேணும்ல எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம க்யூட்டாக பண்ணவா நம்ம ஜேகேக்கா லைட்டாக சிரிப்பாக வருது. சைடில் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேவோட அப்பா தான் ஜேகேவோட மண்டிலே தட்டிட்டு நாயே அவனுக்கு தான் பச்சை பிள்ளைக்கு வாங்கி வச்சா எருமைகிடா நீட்டு இருக்கியா குறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அப்புறம் அந்த டைரி மேட்டர்ட்டே அது ஏதோ விஷயம் நீயே சாப்பிடு மாமா எனக்கு வேணாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கோச்சிக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. என்ன தான் நடக்குதுன்னே தெரில. இப்போ ஜேகேவோட அப்பாவும் டேவோட அம்மாவுமே போயிடுறாங்க. நம்ம ஜேகேவோட அம்மாவுமே இருப்பாங்க. இப்போ ஜேகே அம்மா தான்டா ஏன்டா டேட்டை வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என் மருமக பிள்ளைகிட்டே வம்பு வளர்க்குறேன் என்னது நான் இப்போ தான் அவனை அப்படி தானே கூப்பிடுவேன் ஏன்னா அவன்கிட்டே வம்பு வளர்த்துட்டு இருக்கேன் நீ என்ன டைரி மேட்டர் ஏதோ டைரின்னு ஒரு மேட்ரு அது ஒன்றும் இல்லாமல் காலேஜில் ஒன்றும் இல்லை மாதாஜி நான் கிளம்புறேன். அது சரி இப்போல்லாம் நிறைய மறைக்கிறடா நீ நிறைய மறைக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் நீ சிசிடிவிலாம் வைக்க வேணாம் நான் சிசிடிவி வை நீ சிபிசிஐடியா கூட மாறி ஆனால் இந்த ஜேகேட்லேருந்து ஒரு விஷயத்தை வாங்க முடியாது. எது அந்த உன்னோட ஷர்ட்டில் சிகரெட் பாக்கெட் வச்சிருக்கியா அதை நான் கண்டுபிடிக்கலையா நைட்டு 12 மணிக்கு சும்மா கம்பைன் ஸ்டடின்ஸ்னு என்கிட்ட சொல்லிட்டு போனேன் ஏதோ வீரப்பா சொன்ன ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைமா அப்படின்ட்டு நீ கிளப்புக்கு போனது எனக்கு தெரியாதா ஜிமின் தான் உன்னை பிக்கப் பண்ணது எனக்கு தெரியாதா ரூக்காட்டா அப்படியே என்ன அம்மா ஃபோன் பண்ண சமாளிச்சுக்கன்னு சொன்னது எனக்கு தெரியாதா மாதாஜி எப்படி மாதாஜி இவ்வளோ கரெக்டாக என்னை பற்றி சொல்கிற நான் உனக்கு அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஜேகேவா ஒருவேளை எல்லாமே அம்மா கண்காணிக்குதோ அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ரொம்ப யோசிக்காத ஜேகே என்ன ரொம்ப நேரம் யோசிக்காத என்ன போ ரூமுக்கு போ அந்த டைரி வேறு எடுத்து படிக்கணும்ல மாதாஜி தெரியும்டா கிளம்பு. எப்படி ஸ்பைகி இருக்கும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பட்டுக்கு அவர் ரூமுக்கு போகிறாரு. நம்ம டேவா ஆனால் போவாங்கடா நான் மல்லாத படுத்துக்கேன் என் டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டுக்கு படுத்துட்டு இருக்காரு. எப்படி சொல்லணும்னா தலையை வைக்கிற இடத்துல காலையும் கால் வைக்கிற இடத்துல தலையை வச்சு அப்படியே பேப்பரை பண்ணி படுத்து தூங்குறாரு. கடவுளே எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனைலாம் வருது எனக்கு இப்போ ஸ்ட்ராபெரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி உட்காந்துருக்காரு. பைபிளுக்கு டைரி கவலையை விட ஸ்ட்ராபெரி கவலை ஜாஸ்தியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ நைட்டாவது டின்னர் சாப்பிட கூப்பிட்றாங்க நம்ம டே அப்புறம் ஜேகேவோட அப்பா டேவோட அம்மா அப்புறம் ஜேகேவோட அம்மாவும் வராங்க. ஆக்சுவலி டேவோட அப்பா எங்கே இருப்பார்னா ஒரு ஃபாரினில் இருப்பார். இங்கே இப்போது அங்கேருந்து ஒர்க் பார்க்குறாரு. ஸோ அதனால் டேவோட அப்பாவுக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு இப்போ எல்லாருமே வராங்க. நம்ம ஜேகேக்கு ஆப்போசிட் தான் நம்ம டே உட்காந்துருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும். சாப்பிட்டுட்டு இருக்க அவங்க பாட்டுக்கு நார்மலாக சாப்பிட்டா நம்ம ஜேகே தானே மறுபடியும் நம்ம டேவோட காலை சொல்கிறாரு. என்ன பண்ணுற என்ன டைரி அப்பாட்ட சொல்லவா இங்கே பாருன்ட்டு இந்த டைரியை கொடுத்துரு நான் தான் சொன்னேன்ல நீ சீக்கிரம் பிடிச்சது அப்பாட்டெலாம் மாட்டி விட மாட்டேன் கூடு முடியாது ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவர் சாப்பிடாமல் சைக்கிளே பேசிகிட்டு இருக்கா. அங்கே இருந்துட்டு அம்மா தானே வராங்க தின்றா சாப்பாடு போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்ல அவர் பாட்டுக்கு ஐயோ என்னால் சாப்பிடவும் இல்லை காலை வச்சு குழஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாரு. சாப்பிட்டுட்டு போடா இல்லைம்மா எனக்கு எதுவும் வேணாம் நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறான். இந்த பையனுக்கு என்ன தான் ஆச்சு காலேஜ் விட்டு வந்ததுலேருந்து சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அப்படியோ பாட்டு கிளம்பி போனோன்னா சரி பையன் ஏதோ டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கான் போல் சோகமாக இருப்பான் போல் சரியாயிட்டு வந்துடுவான் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம வந்து ஜேகேவோட அப்பா கிட்ட அதாவது மிஸ்டர் ஜியோன்ட்டு தான் ரொம்ப டச்சாக இருப்பான். ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு அவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் போல் கொஞ்சம் நேரத்தில் அவனே சரியாயிடுவான் நான் பேசி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. நம்ம ஜேகேக்காக ஒரே சிரிப்பாக வருது என்ன தாண்டா பண்ணுறது இந்த பையனை ரொம்ப க்யூட்டாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம தான் ரூமுக்கு போயிட்டு அவர் எப்படி சொல்கிறது ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுக்க மாட்டார். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு பார்த்தா இவர் ஜேகே தான் ஸ்ட்ராபெரி பிடிங்கிருப்பார்ல. இப்போ பார்த்தா இது நைட் டின்னரும் சாப்பிடல அட போங்கடாடே எனக்குன்னு வர்றது வாய்க்கிறதெல்லாம் ஏன் பேருக்கு ஐயோ இந்த ஜேகேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப பில்லோ இருக்கும்ல அந்த பில்லோலேயே குத்துறா அந்த பில்லோ மேலே ஏறி உட்காந்து குத்துறாரு பயங்கரமாக. என்னடா இந்த ஏறி எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறேன் கீழே உட்காந்து சாப்பிட விட மாட்டேன் ஜேகே இது மட்டும் ஜேகேவான்னு சொல்லிட்டு பிச்சு அப்படி போட்டுற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீராப்பா அப்படி பேசியிருக்காரு. அங்கேருந்து இப்போ ஒருத்தங்க தான் கதவை யாரும் திறக்க சொன்ன திரும்பி பார்க்குறாரு. ஆக்சுவலி கதவை கிட்ட தான் நம்ம ஜேகே சாஞ்சு நிற்கிறாரு. அது தெரியாமல் இவ்வளோ நேரம் ஃபுல்ல அந்த ஜேகேன்னு நினச்சி அந்த பில்லோ குத்துன்னு குத்திருக்கோம். அப்படி நாங்கள் உட்காந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு மாமா நீங்கள் இங்கே
கேட்கல. நீ எங்கேன்னு கேட்க. சாப்பிடல, ஒழுங்காக வந்து சாப்பிடுவா. எனக்கு ஒன்றும் நீ கொடுக்குறதுலாம் வேணாம் படா. ஒழுங்காக வந்து சாப்பிட்ற. நீ ஆஃப்டர்நூனும் சாப்பிடல, நான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றேன், நான் டின்னர் சாப்பிடல. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எனக்கு ஒன்றும் பசிக்கல, நான் போய் தூங்க போகிறேன் படா. ரூம் விட்டு வெளில போறியா இல்லையா? போக முடியாது. என்ன பண்ணுவேன்? ஐயோ இவன் ஒருத்தன் என்ன பண்ணுவேன் என்னால் எதுவும் பண்ண முடியல. டைரி மட்டும் கொடுத்துரு ப்ளீஸ். என் செல்லம் இல்லை தாங்க ப்ளீஸ், தான் கொடுத்துட்றான். அந்த டைரியில் அப்படி என்ன தான் நீ வச்சுருக்க? அந்த டைரிக்காக இப்படி கெஞ்சுற? அதுவும் நீ இது வரைக்கும் என்கிட்ட டா போடாமல் மாமா சொல்லி கூப்பிட்டதும் கிடையாது. அதுவும் வைரம் சொல்லணும் கொஞ்சம் அளவுக்கு அப்படி என்ன இருக்குது? வேறு லவ் பண்ணுறியா? உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஜேகே. ஒழுங்கு மாதிரி என் டைரியை கொடு, அவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். நான் தான் அப்பாட்ட மாட்டிட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்கு நான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க நீ? என்ன கோவம் தான் வருமா உனக்கு? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ க்யூட்டாக கோவப்பட்டு. இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ கத்திருக்கேன். இந்த லூசு பாயிலுக்கு என்ன ஆச்சு? ஐயோ எனக்கு பசிக்கல ஜேகே, நீ போ. கேட்கல, எனக்கு பசிக்கலடா மாமா, போடா. இது கூட நல்லாயிருக்கு, மாமாவோட டாப்பட்டாலும் நல்லா தான் இருக்குது. ஐயோ என் வாயில் ஏதாவது வந்துட போகுது, ஏதாவது திட்டி விட்டுருணுன்னு பயமாக இருக்கே. என்ன யோசனை? எனக்கு பசிக்கல. உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு பச்சையாக தருது, கீழே வா. எனக்கு வேணாம். வரியா வரலையா? அப்போ நீங்கள் ஐயோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தாண்டா அப்படியே கடுப்பில் கிளம்பி கீழே போகிறாரு. ஆக்சுவலி வந்து எல்லாருமே தூங்க போய்ப்பாங்க. நைட்டு ஒரு 10 o'clock 10:30 ஆகிருக்கும். எல்லாம் தூங்க போனதுக்கப்புறம் இந்த பிள்ளை சாப்பிட வந்துருச்சு. சாப்பிட வந்தோடனே நம்ம டேக்கு வந்து நம்ம ஜேகே தான் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணுறாரு. இந்தா இதை சாப்பிடு. ஐயோ சாப்பிடு. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து நம்ம டேக்கா ஒரு மாதிரி கடுப்புலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜேகே தாண்டா அப்போ அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து போய் அந்த ஸ்ட்ராபெரி எடுத்து கொண்டு வைக்கிறாரு. இது நீ சாப்பிட்லையா? நான் சும்மா வெறுப்பை தான் இது வச்சேன். நான் சாப்பிடு. நீ ஃபஸ்ட்டு சாப்பாடை சாப்பிடு, அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ராபெரி சாப்பிட்லாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பட்டுக்கு அப்படியே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் பட்டுக்கு அப்படியே சரி நான் போய் தூங்கணும். போ. தூங்குறியா? தூங்க போகிறேன். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுமே போய் தூங்கிறாரு. நல்லா இதே மாதிரி தான்